அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர் குமார். ஸோ இந்த வீடியோவில் நம்ம த ரைஸ் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் நாட்டோ தான் நம்ம பார்க்க போறோம். எவல்யூஷன், அப்புறம் வெதர் த நாட்டோ ஹாஸ் ஃபெயில்டு ஆர் இட் ஹாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு. இந்த கொஸ்டின்ஸுக்கு எல்லாம் நமக்கான பதிலா இந்த வீடியோ இருக்க போகுது. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த நாட்டோவுடைய அந்த சுச்சுவேஷனை நம்ம பார்க்கணும் அப்படின்னா we have to go to the situation of World War II. அப்ப அந்த வேர்ல்டு வார்ல என்ன ஆயிருக்கு, வேர்ல்டு வார் டூல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் அ டிஸ்ட்ரக்ஷன், கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன். அப்ப கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் இருந்ததுனால இது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அவங்க எக்ஸ்டர்னல் எய்டு இல்லாம அவங்களால எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையாச்சு. இதனாலதான் இட் ஹஸ் ஃபோர்ஸ்ட் டு தெம் டு காலனைஸ். டீகாலனைசேஷன்லாம் அதனாலதான் ஆகுது. டீகாலனைசேஷன் வந்து எல்லாமே அதனாலதான் ஆகுது. அண்ட் த ரைஸ் ஆஃப் டூ சூப்பர் பவர்ஸ் விச் இஸ் யுஎஸ் அண்ட் யுஎஸ்எஸ்ஆர். சரிங்களா? இந்த ரெண்டு சூப்பர் பவரும் வருது. அண்ட் இதனுடைய சம்பந்தமா கோல்டு வாரும் வருது. ஓகேங்களா? இதுதான் வந்து சுச்சுவேஷன் ஆஃப்டர் வேர்ல்டு வார் டூ. இப்ப some major events that has led to cold war. இந்த கோல்டு வார் நம்ம ஏன் வந்து ஓவர்வியூவா பார்க்கணும்னா, இந்த கோல்டு வாரோடைய ஒன் ஆஃப் த சைல்டு தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாட்டோ. ஓகேங்களா? அப்ப அதனால கோல்டு வார் எப்படி ஆகுது, என்ன மாதிரி உருவாகுதுன்னு ரொம்ப கொஞ்சம் ஷார்ட்டா பார்த்துடலாம். இன் த மிட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வார் டூ முடிய போற ஸ்டேஜ்ல ஆஃப்டர் த ஃபால் ஆஃப் ஜெர்மனி 1945ல என்ன பண்றாங்கன்னா, பிக் த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட்டா இருக்கட்டும், ரூஸ்வெல்ட் யுஎஸ்ஏவை சேர்ந்தவர், அதுக்கப்புறமா வந்து வின்சன் சர்ச்சில் யூகேவை சேர்ந்தவர், அதுக்கப்புறமா வந்து ஜோசப் ஸ்டாலின் யுஎஸ்எஸ்ஆரை சேர்ந்தவர். இவங்க 3 பேரும் இந்த பிக் த்ரீ என்ன பண்றாங்க அப்படின்னா, யால்டா அப்படிங்கிற அந்த இடத்துல கான்ஃபரன்ஸ் போடுறாங்க. அதுல தே ஆர் டிசைடிங் அபவுட் த ஃபியூச்சர் ஆஃப் ஜெர்மனியோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும். இங்கதான் வந்து 4 ஆக்குபேஷனல் ஜோன்ஸா வந்து பிரிச்சுக்கணும் ஜெர்மனிய அப்படின்னு வந்து முடிவு பண்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா ஈஸ்டர்ன் யூரோப் வந்து ஸ்டாலின் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸ்டர்ன் யூரோப்புக்கு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் நடக்கும். அந்த எலெக்ஷன் மூலமா வந்து த கண்ட்ரிஸ் வில் பி லிபரேட்டட் அப்படின்னு ஸ்டாலின் வந்து வாக்கு கொடுக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து போலாண்டு வந்து ஒரு பஃபர் ஜோனா அறிவிக்கிறாரு. ஆனா இதுல இருந்து எல்லாமே வந்து ஸ்டாலின் வந்து அதுக்கப்புறமா வந்து பின்னால இதெல்லாம் நிறைவேற்றாம போகுது. ஸோ இந்த நிறைவேற்றாத போறது தான் என்ன ஆகுதுன்னா, இந்த கம்யூனிசமுக்கு எதிராக கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் இருக்காங்களே, அவங்க வந்து டவுட்ஸை வந்து விதைக்குது. ஓகேங்களா? அப்ப இவங்க வந்து கம்யூனிசம் வந்து பரப்புறதுக்காக தான் வந்து ஸ்டாலின் வந்து நிறைய வேலைகளை பண்றாரே தவிர அவருடைய கொடுத்த வாக்குகளை அவர் வந்து நிறைவேற்ற மாட்டாருன்னு இவங்க நினைக்கிறாங்க. ஸ்டாலின் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் வந்து தனக்கு நமக்கு பக்கத்து யார்ட்ல கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் எல்லாம் ஃபார்ம் ஆனா நமக்கு ஒரு பஃபரா இருக்கும் அப்படின்னு வந்து அவர் நினைக்கிறாரு. ஓகேங்களா? இது ரெண்டுத்துக்கும் நடுவுல அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஐடியாலஜிக்கல் வாரா நடக்குது. ஐடியாலஜிக்கல் போர் தான் கோல்டு வார் அப்படின்னு வந்து பின்னால வந்து வடிவம் பெறுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் போஸ்டாம் அப்படின்னு இன்னொரு கான்ஃபரன்ஸும் போடுறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, ஹெவி ரிபார்டேஷன் வந்து கேட்கிறாரு. ஓகேங்களா? ஸ்டாலின் வந்து அதாவது வந்து போருக்கான அந்த ஃபைன் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஜெர்மன் மேல வந்து நிறைய போடணும் அப்படின்னு வந்து விரும்புறாரு ஸ்டாலின். அதை வந்து மற்ற கண்ட்ரிஸ் வந்து எதிர்க்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஆல்ரெடி வேர்ல்டு வார் ஒன்னுக்கு அப்புறம் ஜெர்மன் மேல வந்து ஹெவி ரிபார்டேஷன் இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சலைஸ் போட்டதனுடைய வெளிப்பாடு தான் வேர்ல்டு வார் டூவே. அப்ப அந்த மாதிரியான ஒரு சினாரியோவை மறுபடியும் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ போஸ்டாம்ல அது ஒரு ப்ராப்ளமா மாறுது. இது இந்த சைட்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாலினுக்கு கம்யூனிசம் கண்ட்ரி மேல வந்து கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் வந்து போற தொடங்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சஸ்பெக்ஷனை ஏற்படுத்துது. அப்ப இந்த யால்டா கான்ஃபரன்ஸா இருக்கட்டும், இல்ல போஸ்டம் கான்ஃபரன்ஸ்ல வந்த அந்த டென்ஷன்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து தனி மனித அந்த தாக்குதல்கள்,
வின்சென்ட் சர்ச்சில் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அயன் கர்டன் ஸ்பீச் ஒன்னு கொடுக்குறாரு. அதாவது யூரோப் வந்து இப்போ ஈஸ்டர்ன் யூரோப் வந்து ஒரு சொல்ல முடியாத ஒரு அயன் கர்டன் வந்து உருவாயிருக்கு ஈஸ்டர்ன் யூரோப்ல அப்படின்னு வந்து வின்சென்ட் சர்ச்சில் வந்து சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்பீச்சா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ட்ரூமன் அப்படிங்கிற யூஎஸ் பிரசிடென்ட் இருக்காரு. ஹி ரீப்ளேஸ்டு பிராங்க்லின் டி ரூசவெல்ட். ஓகேங்களா? அவர் என்ன பண்றாருன்னா அவர் ஒரு டாக்டரினை ப்ரப்போஸ் பண்றாரு. எந்தெந்த இடங்கள் எல்லாம் பஞ்சம், பசி, பட்டினி, அதுக்கப்புறமா வந்து பாவர்ட்டி, ஃபெமைன் இந்த இடங்கள்லாம் இருக்கோ அந்த இடம்லாம் கம்யூனிசம் வளர்றதுக்கான ஒரு ப்ரீடிங் கிரவுண்டா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we have to give aid for those countries. ஓகேங்களா? in need of the aid, so we can build the capitalistic model of the country அப்படின்னு வந்து அவர் நினைக்கிறார். ஓகேங்களா? அதனாலதான் அவர் வந்து மார்ஷல் பிளான் அப்படிங்கிற ஒரு பிளானை வந்து ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் யூரோப் தே ஆர் கிவிங். இந்த மார்ஷல் பிளானை என்ன பண்றாங்கன்னா கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் ஏத்துக்கிறாங்க. ஆனா கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க ஏத்துக்கல. முக்கியமா ஜெர்மன் இருக்கு பாத்தீங்களா, நம்ம ஆல்ரெடி சொன்னோம் யால்டா கான்ஃபரன்ஸ்லயும் போஸ்டம் கான்ஃபரன்ஸ்லயும் ஜெர்மனியை வந்து 4ஆ பிரிப்பாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகேங்களா? இப்ப ஜெர்மனின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜெர்மனியை 4ஆ பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து வெஸ்ட் ஜெர்மனி அப்படின்னு எடுத்துக்கோங்க. இத ஈஸ்ட் ஜெர்மனின்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஈஸ்ட் ஜெர்மனி. இது மூணும் சேர்ந்து வெஸ்ட் ஜெர்மனி. ஓகேங்களா? இதை வந்து யூஎஸ்க்கு, யூகேக்கு, ஓகேங்களா, அப்புறம் பிரான்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? 4ஆ பிரிச்சு கொடுத்துட்டாங்க. இந்த ஈஸ்ட் ஜெர்மனில தான் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனியோட கேபிட்டலான பெர்லின் இருக்கும். இந்த பெர்லினையுமே வந்து 4ஆ பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஃபார் யூஎஸ், ஃபார் யூகே, அதுக்கப்புறம் பிரான்ஸ், அதுக்கப்புறம் ஃபார் யூஎஸ்எஸ்ஆர். ஓகேங்களா? இப்படி 4ஆ பிரிச்சிருக்காங்க. இந்த இடங்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடம், ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடம் எல்லாமே வந்து மார்ஷல் பிளானை ஏத்துக்கிட்ட இடங்கள். ஓகே. ஆனா இந்த ஹைலைட் ஆகாத இடம் இருக்கு பாத்தீங்களா, இது மார்ஷல் பிளானை ஏத்துக்காத இடம். ஏன்னா யுஎஸ்எஸ்ஆர் உடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய இடம். ஓகே. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கட்டத்துல இந்த மார்ஷல் பிளானை ஏத்துக்கிட்ட இந்த இடங்கள் எல்லாமே வந்து நல்ல எக்கனாமிக்கலா வந்து டெவலப் ஆகுது. ஆனா ஏத்துக்காத இடங்கள் வந்து டெவலப் ஆகல. அப்ப அங்க பாவர்ட்டியும் வந்து ஃபெமைனும் வருது. அப்ப இங்க இருக்கக்கூடிய மக்கள், ஈஸ்ட் ஜெர்மன்ல இருக்கக்கூடிய மக்கள் வெஸ்ட் ஜெர்மனிக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி யுஎஸ்எஸ்ஆர் பகுதியில் இருக்கக்கூடிய பெர்லின்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து யுஎஸ் உடைய பகுதிகளுக்கோ இல்ல யூகே, பிரான்ஸோட பகுதிகளுக்கோ போகணும்னு நினைக்கிறாங்க. அப்ப இந்த இந்த ஏற்றத்தாழ்வை வந்து ஸ்டாலினால ஏத்துக்க முடியல. அப்ப பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெஸ்ட் ஜெர்மன்ல இருந்து இந்த பெர்லின் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு தரைமார்க்கமா தான் வந்து போக வேண்டிய சூழ்நிலை. அப்ப இந்த ரூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பிளாக்கேட் போடுறாரு. இதுக்கு பேர் தான் வந்து பெர்லின் பிளாக்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த பெர்லின் பிளாக்கேட்ல இருக்கும் பொழுது இந்த இடத்துக்கு அட்லீஸ்ட் வந்து எய்டு போவாது, அப்ப நம்ம வந்து அவங்கள பழி வாங்கலாம் அப்படின்னு நினைப்பாரு. பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெஸ்ட் ஜெர்மன்ல இருக்கக்கூடிய அந்த கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் இதை வந்து ஒரு மான பிரச்சனை மாதிரி ஈகோயிஸ்டிக்கா எடுத்துப்பாங்க. எடுத்துக்கிட்டு தே வில் ஏர்லிஃப்ட் எவ்ரி பாசிபிள் எய்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் தே வாண்ட் அண்ட் தே வில் ஏர்லிஃப்ட் அண்ட் ஏர் டிராப் இட். ஓகேங்களா? இந்த பெர்லின்ல இருக்கக்கூடிய அவங்களோட பகுதிக்கு அவங்க வந்து ஏர் லிஃப்ட் அண்ட் ஏர் டிராப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது ரெண்டு பேருக்குமே வந்து எந்த அளவுக்கு எந்த எல்லை வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் போக முடியும் அப்படிங்கிறத காட்டுச்சு. ஓகேங்களா? அப்ப யுஎஸ்எஸ்ஆருக்கு வந்து ஒரு வேக்கப் காலா இருந்துச்சு. யூஎஸ்க்கும் சரி இல்ல கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸுக்கும் சரி அது ஒரு வேக்கப் காலா இருந்துச்சு. ஓகேங்களா? அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தே ஆர் ஃபார்மிங் திஸ் அலையன்ஸ். ஓகேங்களா? நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி அப்படிங்கிற அந்த ஆர்கனைசேஷனை வாஷிங்டன் டிசில 12 ஃபவுண்டிங் மெம்பர்ஸோட வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து நாட்டோ உருவாவதுக்கான அந்த நட்ஜிங் ஏரியா. ஓகேங்களா? கோல்டு வார் மூலமா கோல்டு வார்ல இருந்து கோல்டு வாரோட ஈவெண்ட்ஸ், ஓகேங்களா, லைக் அயன் கர்டன் ஸ்பீச்சா இருக்கட்டும், யால்டா கான்ஃபரன்சஸ் அதோடைய அந்த முரண்களா இருக்கட்டும், ஓகேங்களா, ட்ரூமன்ஸ் டாக்டரின், மார்ஷல் பிளானா இருக்கட்டும், இது எல்லாமே ரிசல்டட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் நாட்டோ. ஓகே. அப்போ அந்த நாட்டோல நமக்கு எக்ஸாக்டா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்டோ இஸ் எக்ஸாக்ட்லி ஆஃப் ஸ்டார்டிங்ல வந்து April 4th
1949ல ஆரம்பிக்கிறாங்க, வாஷிங்டன் டிசில ஆரம்பிக்கிறாங்க. 12 ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ அதுகிட்ட வந்து 32 கண்ட்ரிஸ் இருக்கு. ஓகேங்களா, 32 கண்ட்ரிஸ். லேட்டஸ்டா வந்து ஸ்வீடன் வந்து ஜாயின் பண்ணுது. ஓகேங்களா, அப்ப இவங்களுடைய இம்பார்ட்டன்டான ஒரு பிரின்சிபல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 5. ஓகேங்களா, ஆர்டிகல் 5 என்ன சொல்லுது அப்படின்னா, இட் இஸ் கிவிங் எஃபெக்ட் டு கலெக்டிவ் டிஃபென்ஸ். கலெக்டிவ் டிஃபென்ஸ். ஓகேங்களா, கலெக்டிவ் டிஃபென்ஸை கொடுக்குது. அதாவது எந்த நாட்டோ கண்ட்ரிய ஒரு வெளி ஸ்டேட் ஆர் நான் ஸ்டேட் ஆக்டர் யாரா இருந்தாலும் தாக்குனாலும் அது வந்து ஒட்டுமொத்த மெம்பர் கண்ட்ரிஸை தாக்குறதுக்கான சமம். அப்ப எல்லாருமே தே வில் அட்டாக். ஓகேங்களா, இன் தோஸ் ஸ்டேட் ஆர் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் அகேன்ஸ்ட் தோஸ் ஸ்டேட் ஆர் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா வந்து இப்போ நாட்டோ மெம்பரான போலாண்டை தாக்குது அப்படின்னா எல்லாருமே ரெஸ்பாண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அதுதான் அந்த நாட்டோவுடைய இம்பார்ட்டன்டான ஃபேமஸ் பிரின்சிபல். ஓகே, அப்போ இது வரைக்கும் இந்த ஆர்டிகல் 5 ஒரே ஒரு வாட்டி தான் இன்வோக் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு நான் ஸ்டேட் அட்டாக், டெரரிஸ்ட் அட்டாக்னால தான் வந்து இன்வோக்கே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ 1949ல இந்த ஜெனரல் செக்ரட்டரி, நாட்டோவோட ஃபர்ஸ்ட் ஜெனரல் செக்ரட்டரி அதோடைய பர்பஸை சூப்பரா வந்து சம்மப் பண்ணியிருப்பாரு. என்ன அப்படின்னா, கீப் ரஷ்யன்ஸ் அவுட், கீப் அமெரிக்கன்ஸ் இன், அப்புறம் கீப் ஜெர்மன்ஸ் டவுன். ஓகேங்களா, ஏன்னா ஜெர்மன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய அந்த செகண்ட் வேர்ல்டு வார்க்கும் சரி, வேர்ல்டு வார் 1க்கும் சரி, 2க்கும் சரி மேஜரான காரணம் ஜெர்மன் தான் அப்படின்னு வந்து அந்த காலத்துல வந்து பார்க்கப்பட்டது. ஓகே, ஸோ அப்போ நேட்டோவுடைய இம்பார்ட்டன்ஸே இதுதான் அந்த டைம்ல. அப்புறம் என்ன ஆகுது, எவல்யூஷன் எப்படி ஆகுது, நேட்டோவோட எவல்யூஷன் எப்படி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 3 ஃபேஸஸா வந்து பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து கலெக்டிவ் டிஃபென்ஸ் 49ல இருந்து 1991 வரைக்கும், டில் த கோல்டு வார். அப்படி இல்லைன்னா டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் யூஎஸ்எஸ்ஆர் டிஸ்இன்டகிரேட் ஆகிற வரைக்கும் இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இருக்கு நாட்டோ. அப்போ மெயின் த்ரெட்டா வந்து சோவியத் யூனியன் தான் பார்க்கப்படுது. ஓகேங்களா, நாட்டோடைய மெயின் த்ரெட்டா இல்ல யூரோப்போடைய மெயின் த்ரெட்டா சோவியத் யூனியன் தான் பார்க்கப்படுது. இந்த டைம்ல எல்லா விஷயங்களும் அமெரிக்கா தான் வந்து யூரோப்புக்கு ப்ரொவைட் பண்ணுது. யூரோப் வந்து ரிலைட் ஹெவிலி ஆன் அமெரிக்கா. ட்ரூப்ஸா இருக்கட்டும், நியூக்ளியர் டிட்டரன்ஸா இருக்கட்டும், ஃபண்டிங்கா இருக்கட்டும், இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும், எல்லாமே இட் இஸ் கிவிங் டு யூரோப். ஓகேங்களா, ஏன்னா அதோட மெயின் ஐடியாலஜிக்கல் எனிமியான யுஎஸ்எஸ்ஆரை மட்டுப்படுத்தணுங்கிறது தான் யுஎஸ்ஓடைய ஒரு இம்பார்ட்டன்டான எய்ம். அதுக்கு யூரோப்பை ஒரு லான்ச்சிங் பேடா வந்து வச்சிருக்கு, யூரோப்பை ஸ்ட்ராங்கரா வச்சிருக்கு. ஓகேங்களா, ஏன்னா வீக் யூரோப் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஆர் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியா மாறிடும் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. அப்போ இந்த பீரியட்ல யூஎஸ் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஆட்டிடியூட்ல இருந்துச்சுன்னா பிக் பிரதர் ஆட்டிடியூட்ல தான் இருந்துச்சு. ஓகே, பிக் பிரதர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் த யூரோப்பியன் கவுண்டர் பார்ட்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் ஃபேஸ் வருது. செகண்ட் ஃபேஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு 1991ல இருந்து 2022 வரைக்கும். இதுல ரீஜனல் கான்ஃபிளிக்ஸ், அப்புறமா வந்து டெரரிசம், இதுக்கு எதிராக வந்து நாட்டோ தன்னை தகவமைச்சிடுது. ஓகேங்களா, ரீஜனல் கான்ஃபிளிக்ஸ் லைக் போஸ்னியால நடக்கக்கூடிய கொசோவோ கான்ஃபிளிக்டா இருக்கட்டும், ஆப்கானிஸ்தான்ல நடக்கக்கூடிய கான்ஃபிளிக்டா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே நாட்டோ வந்து தன்னை ஒரு உறுப்பினரா சேர்த்துக்குது. அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல நாட்டோவுக்கான அந்த யூரோப்புக்கான அந்த டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டண்டா குறையுது. ஏன்னா ரஷ்யா அப்படிங்கிற அந்த த்ரெட் வந்து இட் சீஸ் டு எக்ஸிஸ்ட். ஓகே, இந்த சுச்சுவேஷன்ல அப்ப அந்த டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்கை வந்து எப்படி வந்து யூரோப் வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் சோசியல் செக்டார் ஸ்பெண்டிங்கா வந்து பயன்படுத்துறாங்க. ஃபார் எஜுகேஷன், ஃபார் ஹெல்த், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஆஃப்டர் 2022க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ரிசர்ஜன்ஸ் ஆஃப் ரஷ்யன் த்ரெட் மறுபடியும் வருது. ஓகேங்களா, அப்ப அந்த டைம்ல இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நாட்டோ வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் பேஸ்க்கு வருது. ஓகேங்களா, பேர்டன் ஷேரிங்க வந்து உருவாக்குறாங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து பேர்டன் ஷேரிங் ஆட்டிடியூடுக்கு வராங்க. அமெரிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்க ப்ரொவைட் பண்ணோம், இதுக்கப்புறமும் நாங்க எங்களால வந்து எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ண முடியாது. we will give you nuclear deterrence, intelligence, strategic guidance,
இது எல்லாத்தையும் எங்களால கொடுக்க முடியும். ஆனா with respect to other things like soldiers mobilization இருக்கட்டும், டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்கா இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் டேங்க்ஸ் உருவாக்குறது, கன்வென்ஷனல் டிஃபென்ஸ், ஸோ இது எல்லாத்தையுமே யூரோப் ஷுட் யூஸ் ஃபார் தெம்செல்ஃப். ஓகேங்களா? அப்படிதான் வந்து நம்ம பேர்டன் ஷேரிங்க பண்ணணும் அப்படின்னு வந்து அமெரிக்கா இப்ப நினைக்கிறாங்க. ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல குறிப்பா நினைக்கிறாங்க. இந்த திங்கிங், இந்த நியூ திங்கிங் ஏன் வருது அமெரிக்காவுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த சைனீஸ் ஃபேக்டர். ஓகேங்களா? சைனாவோட ஃபேக்டர்னால தான் அது வருது அப்படின்னு வந்து எக்ஸ்பர்ட் வந்து சொல்றாங்க. சைனீஸ் ஃபேக்டர். ஏன் சார் அப்படின்னா, நவ் ரஷ்யா இஸ் சீஸ் டு பி அ த்ரெட் ஆஃப் யூஎஸ். நவ் யூஎஸ் இஸ் சீயிங் சைனா ஆஸ் அ த்ரெட். அப்ப அவங்களுடைய ப்ரியாரிட்டி இருக்கு பாத்தீங்களா, இட் ஹாஸ் பீன் ஷிஃப்டட் ஃப்ரம் யூரோப் டுவர்ட்ஸ் இண்டோ பசிபிக். இண்டோ பசிபிக்கு அவங்க போயிட்டாங்க. யூரோப்ல இருந்து இண்டோ பசிபிக்கு அவங்க ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த ப்ரியாரிட்டி அந்த விஷயத்தினாலதான் மிலிட்டரி அட்டென்ஷன் வந்து இண்டோ பசிபிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, தே ஆர் அர்ஜிங் யூரோப் டு ரீமிலிட்டரைஸ். நீங்க ரீமிலிட்டரைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப யூரோப் இதுக்கான அந்த விஷயங்களை பண்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ், ஆஃப்டர் 2022 யூரோப் இஸ் ரீமிலிட்டரைசிங், அதாவது இன்க்ரீசிங் தேர் டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங். டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து யூரோப் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மனி. ஜெர்மனி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தே ஹேவ் டபுள்டு தேர் டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங். ஓகேங்களா? நாட்டோவுமே வந்து பாத்தீங்கன்னா டார்கெட்டிங் மச் ஹையர் டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர், மோர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், லாங் ரேஞ்ச் மிசைல்ஸா இருக்கட்டும், அப்புறமா வந்து மிலிட்ரி ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து யூரோப் வந்து பண்றாங்க. பட் தேர் இஸ் சம் ப்ராப்ளம். என்ன அப்படின்னா, மணி என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இட் கேன் பை சோல்ஜர்ஸ், இட் கேன் பை எக்யூப்மெண்ட்ஸ். ஓகேங்களா? பட் ஓவர் த 50 years NATO or Europe as a whole as dependent on American ecosystem for their defense. இந்த எக்கோசிஸ்டமை பில்ட் பண்றதுன்னு இருக்கு பாத்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சேட்டலைட் இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மிசைல் டிஃபென்ஸா இருக்கட்டும், இல்லைனா வந்து ஏர்கிராஃப்ட் கரியர்ஸை பில்ட் பண்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து அட்வான்ஸ்டு சர்வேலன்ஸா இருக்கட்டும், இந்த அமெரிக்கன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த எக்கோசிஸ்டம், இட் இஸ் வெரி காஸ்ட்லி. ஓகேங்களா? இட் வில் டேக் மெனி டெக்கேட்ஸ் ஆர் ஃபியூ இயர்ஸ் அட்லீஸ்ட். ஓகேங்களா? ஃபார் யூரோப் டு பில்ட் இட் செல்ஃப். இங்க தான் யூரோப்புடைய ப்ராப்ளம் வந்து வருது. ஓகேங்களா? அப்புறம் இப்ப இந்தியாவுக்கு இதுல என்ன இருக்கு, என்ன ஸ்டேக் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியா should see this as an opportunity. ஓகேங்களா? ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கணும். ஏன்னா ஃபார் இன் இண்டோ பசிபிக்ல அமெரிக்கா வந்து தே ஆர் கிவிங் தேர் எனர்ஜி அப்படின்னா, அப்ப என்ன அர்த்தம்? தே ஆர் கோயிங் டு ரீபேலன்ஸ் த சைனீஸ் growing இன்ஃப்ளூயன்ஸ். அதுதான் இதோட அர்த்தம். ஓகேங்களா? இண்டோ பசிபிக்கு அவங்களோட அட்டென்ஷனை கொடுக்க போறாங்க அப்படின்னா, அப்ப நம்மளுமே இந்தியா as a balancing power have to contribute to this strategic shift. ஓகேங்களா? without compromising our strategic autonomy. அதே மாதிரி with respect to Europe, because Europe wants to build an ecosystem, there is an opportunity for India. இந்தியாவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. என்ன அப்படின்னா, to give defense expertise and also with respect to cooperate in the defense manufacturing. ஓகேங்களா? டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங், அதுக்கப்புறம் ஏஐல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல, சைபர் செக்யூரிட்டியில,
செமிகண்டக்டர்ஸ்ல, ஸ்பேஸ் டெக்னாலஜில, ஸ்பேஸ்லலாம் இஸ்ரோ இஸ் அ பியோனியர் வித் ரெஸ்பெக்ட் டு மெனி திங்ஸ். ஓகேங்களா? ஸோ தேர் ஆர் மெனி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இந்தியா. ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம வி ஆர் கோயிங் டு டேக் அவே ஃப்ரம் ஒன் ஸ்பெசிபிக் ஆர்டிகல். ஒரு ஸ்பெசிபிக் ஆர்டிகல் வந்துச்சு, அதுல இருந்து தான் நம்ம இது எல்லாத்தையுமே பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதோட மைய கரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்டோ வீக்கனிங்கா? வீக்கனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. நாட்டோ இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங். நாட்டோ இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங். ஓகேங்களா? இந்த அலையன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இட் இஸ் மூவிங் ஃப்ரம் யூஎஸ் டாமினேட்டட்ல இருந்து, ஓகேங்களா, அசியூமிங் யூரோப்ஸ் கிரேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டியை நோக்கி வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா போகுது. ஏன்? பிகாஸ் யூஎஸ் வாண்ட்ஸ் டு ஸ்ட்ராட்டஜிக்கலி ஷிஃப்ட் இட்ஸ் அட்டென்ஷன் டு இண்டோ பசிபிக். அப்ப இந்தியாவுக்கு என்ன இதுல லாபம் இருக்கு ஆர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு ஹாவ் டீப்பர் டிஃபென்ஸ் டெக்னாலஜிக்கல் இண்டஸ்ட்ரியல் கோஆபரேஷன் வித் போத் யூரோப் as well as அமெரிக்கா, as well as preserving its strategic autonomy. ஓகேங்களா? ஸோ இதுதான் யூ ஹாவ் டு நோட் இட் டவுன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த இந்த இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ஜாலியாக இருங்க.